நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்திய திரையுலகில் 40,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி கின்னஸ் சாதனை படைத்த பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரல் கேட்காத தமிழ் வீடுகளே இருக்க முடியாது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நம் சந்தோஷம், துக்கம், காதல் என எல்லா உணர்வுகளுக்கும் தன் குரலால் உயிர் கொடுத்த எஸ்பிபி அவர்கள் கொடூரமான கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு மறைவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஸ்டுடியோவில் பாடிய அந்த கடைசி பாடல் எது தெரியுமா? அந்த பாடல் உருவான மிரட்டலான பின்னணியைத்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த நேரம். வழக்கமாக ரஜினி படங்களின் ஓப்பனிங் பாடல் எஸ்பிபி பாடினால்தான் அது மாஸ் ஹிட் ஆகும் என்பது தமிழ் சினிமாவின் எழுதப்படாத விதி. இதற்காக இசையமைப்பாளர் இமான் ஒரு அசாத்தியமான துள்ளல் மெட்டை அமைத்திருந்தார். எஸ்பிபி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதுதான் அண்ணாத்த அண்ணாத்த வருகிறான். அண்ணாத்த என்ற பாடல் பதிவிற்காக எஸ்பிபி ஸ்டுடியோவுக்குள் வந்தார். அப்போது அவருக்கு லேசான உடல் நலக்குறைவு இருந்தது. ஆனால் மைக் முன்னாடி நின்ற அடுத்த நொடி தன் வயதையும் உடல் நலத்தையும் மறந்து ஒரு 20 வயது இளைஞனின் துள்ளலோடு அந்த பாடலை பாடி முடித்தார். பாடல்களின் இடையில் அவர் சிரிக்கும் அந்த சிரிப்பும் கொடுக்கும் ஹை பிச் குரலும் ஒட்டுமொத்த ஸ்டுடியோவையும் ஸ்தம்பித்து நிற்க வைத்தது. பாடல் பதிவாகி முடிந்து சில நாட்களிலேயே எஸ்பிபி அவர்களுக்கு கடுமையான கொரோனா தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சைக்கு பிறகு சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார். அவர் மறைந்த பிறகு அண்ணாத்த படத்தின் இந்த பாடல் வெளியான போது இதுதான் எஸ்பிபி பாடிய கடைசி பாடல் என்பதை அறிந்த ரசிகர்கள் தியேட்டரிலேயே அவருடைய பழங்காலத்து முதல் புதுக்கால ரசிகர்கள் வரை தியேட்டரிலேயே பயங்கரமாக விம்மி விம்மி அழுதனர். தன்னுடைய இசை உலகில், அதுவும் தன்னுடைய கடைசி நிமிடத்தில் கூட, தன் கடைசி பாடலிலும் கூட அதே உற்சாகத்தோடும் காந்த குரலோடும் பாடிச் சென்ற பாடும் நிலா எஸ்பிபியின் இந்த அசாத்திய திறமை உங்களை நெகிழ வைக்கிறதா? மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் எஸ்பிபி பாடிய பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பாடல் எது என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.